பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. செல்வி, நீ வீட்டில் தான் இருக்கியா? வெளியே எங்கேயாவது போயிருப்பியோன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். நான் வீட்டில் தான் இருக்கேன் புள்ள. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்கள்லாம் கிளம்பிட்டாங்களா? அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அப்படியே உன்னை பார்க்க வந்துட்டேன். கூட்டத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாம்னு நினச்சா. அது சரி, வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்ததால் உன்னால் வர முடியல. அதுக்கு என்ன செய்யறது? அதான் கூட்டத்தில் என்ன விவரம் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன். அட, அதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? உங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி இருக்கிற பங்கஜ அக்கா கூட கூட்டத்துக்கு வந்திருந்தாங்களே. தெரியும் செல்வி. அவங்கக்கிட்ட விவரங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் செல்வி இது போல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் குறிப்பும் எடுத்து வச்சிருப்பல்ல. சில சமயத்தில் விவரங்களை கைபேசியிலையும் பதிஞ்சு வச்சிருப்பியே. அப்படின்னா நான் கைபேசியில் பதிஞ்சிருக்க விவரங்களை கேட்டுக்கத்தான் இம்புட்டு தூரம் வந்தியா? அப்போ தானே வல்லுநர்கள் சொல்கிற விவரங்களை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். புத்திசாலி தான். இப்படி உட்கார் வள்ளி, பதிவை வைக்கிறேன், கேட்டு தெரிஞ்சிக்க. இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க. நமக்கு நல்லா தெரியும், இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இன்னமும் கிராமப்புறங்களில் வாழ்கிற பெரும்பாலான மக்களோட வாழ்வாதாரம் விவசாயத்தை சார்ந்திருக்குதுங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த விவசாயத்துறையில் எண்ணெய் விதை பயிர்கள் எப்படி முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, கடுகு இந்த மாதிரியான எண்ணெய் விதை பயிர்கள் நமது அன்றாட உணவில் பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய்களோட முக்கிய மூலமாக இருக்குது. இந்த பயிர்களோட உற்பத்தி அதிகரிக்கிறது மூலமாக விவசாயிகளோட வருமானத்தை எப்படி உயர்த்தலாம், நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அதன் மூலமாக எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படுற எண்ணெய் விதை பயிர்கள் நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, கடுகு. இதில் நிலக்கடலையும் எள் பயிரும் தான் நம்மளோட முக்கிய எண்ணெய் விதை பயிர்கள். எண்ணெய் விதை உற்பத்தியில் நமக்கு முன்னிலை வகிக்கிற மாவட்டங்கள் எது எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் நிலக்கடலை மற்றும் எள் ரொம்ப அதிகமாக பயிரிடப்பட்டுருக்கு. எண்ணெய் விதை உற்பத்தியை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துறது, சரியான உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு, இயந்திர பயன்பாடு, சரியான நீர் மேலாண்மை. வேளாண்மை துறை மற்றும் வேளாண் அறிவியல் மையங்கள் மூலமாக நம்ம விவசாயிகள் இதை பற்றின அத்தனை தகவல்களையும் நம்ம எப்போதுமே பெறலாம். இந்திய அரசோட முக்கிய எண்ணெய் விதை திட்டங்கள் என்னங்கிறத அடுத்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல திட்டம் நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ். இது எண்ணெய் விதை பயிர்களுக்குன்னே இருக்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் 2024-25 ஆரம்பித்து 2030-31 வரைக்குமே செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்காக மத்திய அரசு சுமார் 10,000 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா எண்ணெய் விதை உற்பத்தி அதிகரிக்கிறது, உயர்தர விதைகளை வழங்குறது, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சிகளை கொடுக்கறது. அது இல்லாமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக சந்தை வசதியை உருவாக்குறது. இந்த திட்டத்தோட முக்கிய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளார இந்தியாவோட எண்ணெய் விதை உற்பத்தி 39 மில்லியன் டன்லேருந்து 69 மில்லியன் டன் வரைக்கும் உயர்த்துறது தான். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேசிய உணவு எண்ணெய் இயக்ககம், அதாவது எண்ணெய் பனை, ஆயில் பாம், அதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த திட்டத்துக்கு மூலமாக எண்ணெய் பனை பயிரிடுற விவசாயிகளுக்கு பல கட்டங்களில் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒன்று நாற்று வாங்கிறதுக்கான உதவி,
அது இந்திய நாட்டுக்களாக இருந்துச்சுன்னா 20,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு. இறக்குமதி நாட்டுகளாக இருந்ததுன்னா அதுவே வந்து 29,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு. இதுக்கு அடுத்தது பராமரிப்பு செலவு முதல் 4 ஆண்டுகளுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க. 42,000 ஒரு ஹெக்டேர் வரைக்கும் நீங்கள் வந்து உதவி பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து நுண்துளை பாசனம் அமைச்சிக்கிறதுக்கு கருவிகள், அதாவது ஹார்வெஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிற கருவிகள், இயந்திரங்கள், டிராக்டர் இல்லை அது சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து அரசு வந்து மானியத்தில் உதவி செய்கிறாங்க. அது இல்லாமல் பழைய தோட்டத்தை மாற்றுறது, நீங்கள் ஏற்கனவே ஆயில் பாம் எண்ணெய் பனை வச்சுருக்கிற ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா அந்த விவசாயி 250 ரூபாய் வரைக்கும் ஒரு செடிக்கு நீங்கள் வந்து அரசுக்கிட்ட இருந்து உதவி பெறலாம். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த செடியை மாற்றிட்டு புது செடி வைக்கிறதுக்கு, புதிய நாற்றுக்கள் வைக்கிறதுக்கு அரசு வந்து உதவி செய்யும். அது இல்லாமல் விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், முக்கியமான இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குறது தான். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னென்னா அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ரெண்டாவது, சந்தை விலை குறைஞ்சாலும் நீங்கள் வந்து விவசாயிகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவீங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த திட்டம். அதுக்கப்புறம் விவசாயிகள் எப்போ இந்த திட்டங்களோட பயன்களை பெறலாம் அப்படின்னா, எப்போதுமே வந்து நீங்கள் அறுவடை காலமும் அது இல்லாமல் இந்த எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்துலேயும் நீங்கள் வந்து இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் உள்ள காலத்தில் எண்ணெய் விதை பயிர்களோட உற்பத்தியை வாங்குறது நடைபெற்றுட்ருக்கும். நீங்கள் எங்கே போய் பதிவு செய்ய வேண்டும்? அது வந்து முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்தந்த கிராமங்களில் இருக்கிற முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ரெண்டாவது ரெகுலேட்டட் மார்க்கெட், ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. மூணாவது உழவர் சந்தை. இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், வேளாண் விற்பனைத்துறை மூலமாகவும் நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். பெண் விவசாயிகளுக்குன்னு முக்கியமாக வந்து எண்ணெய் வித்துக்கள் மற்றும் மதிப்பு கூட்டல் பொருள்கள் அதில் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுறேன். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், அது எண்ணெய் விதைகள், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஃபார் ஆயில் சீட்ஸ். இந்த திட்டம் வந்து எண்ணெய் விதை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே இணைந்து செயல்படுத்துகிற ஒரு திட்டம். இது முக்கியமாக பெண் விவசாயிகளுக்கு கிடைக்கிற உதவிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா, மேம்பட்ட விதைகள், அதாவது அதை வந்து 50% வரைக்கும் நீங்கள் மானியத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நுண்ணுயிரி உரங்கள், இதுவும் 50% வரைக்கும் நீங்கள் வந்து மானியத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் நீங்கள் செயல் விளக்க திட்டங்கள் அமைச்சுக்கிறதுக்கான உதவிகளை அரசு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் விவசாயிகள் தன்னார்வ குழு, அது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களும் அந்த விவசாயிகள் தன்னார்வ குழு அமைச்சிக்கலாம். அந்த குழு அமைக்கிறதுக்கான உதவியையும் பயிற்சி, அதில் வந்து எப்படி அந்த குழு அமைச்சிட்டு உற்பத்தி பயிற்சியும், அது கூட நீங்கள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை எப்படி தயாரித்து எப்படி வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் தொழில்நுட்ப வழிகாட்டுதலும் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த திட்டம் மூலமாக. எல்லாருக்கும் தெரியும் விவசாயிகள் தன்னார்வ குழு ஆண் விவசாயிகள் சேர்ந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இந்த ஆண் விவசாயிகள் சேர்ந்து பண்ணுற குழு இல்லாமல் பெண்கள் வந்து சுய உதவி குழுக்கள் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் நீங்கள் வந்து மதிப்பு கூட்டல் திட்டம்னு ஒரு தனி வந்து அரசு வந்து நமக்கு ஒரு திட்டம் மூலமாக உதவி செய்கிறாங்க. அது தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் இருந்து பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு எண்ணெய் வித்துக்கள் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க எப்படி உதவி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக வந்து பெண்கள் என்னென்ன பொருள்கள் தயாரிக்கலாம் அப்படின்னா, நிலக்கடலை எண்ணெய், எள் எண்ணெய், நிலக்கடலை உருண்டை, நிலக்கடலை மிட்டாய். இப்போ நிலக்கடலையில் வெண்ணெய் அப்படி ஒன்று வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நிலக்கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய் இதெல்லாம் வந்து செக்கு எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் அப்படி வந்து ரொம்ப நம்மளோட நகர்ப்புறங்களாகட்டும் கிராமப்புறங்களாகட்டும் எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. எல்லோரும் இப்போ அந்த எண்ணெயை தினசரி உணவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது மாதிரி இப்போ வந்து பீனட் பட்டர், அதாவது நிலக்கடலையில் ஒரு வெண்ணெய், அதை வந்து தயாரித்து அது வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ப்ரெட்லலாம் வந்து தடவி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல உணவாகவும் இப்போ அறியப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு என்னென்ன இயந்திரங்கள் உங்களுக்கு தேவையோ அதையும் மானியத்தில் கொடுப்பாங்க. 35% 50% வரைக்கும் மானியம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி, இது கூட வங்கி கடன் இணைப்பு, இது எல்லா வசதிகளையும் வந்து இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு செய்து தருவாங்க.
அடுத்து இருக்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங். அதை பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். இந்த திட்டம் சிறு உணவு செயலாக்க நிறுவனங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது முக்கியமாக பெண் தொழில் முனைவோருக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் அதிகபட்சமாக நீங்கள் 10 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். 35% மானியம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் வந்து ப்ராசஸிங் யூனிட்டுக்கு, அதாவது செயலாக்க குழுக்கள் அமைச்சிக்கலாம். பிராண்டிங் மற்றும் மார்க்கெட்டிங் சப்போர்ட், அதாவது சந்தைப்படுத்துறது, அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட விற்பனை துறையை வந்து எப்படி பிராண்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இதில் எண்ணெய் விதை சார்ந்த செயலாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து எப்படி எடுக்கலாம், எள்ளெண்ணெய் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது, நிலக்கடலையில் வர்ற அதர் உணவுப் பொருட்கள், அது சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், நம்ம தினசரி பயன்படுத்துகிற உணவுப் பொருளாகவும் அது இருக்கும். அந்த மாதிரியான பொருள்களை செய்கிறதுக்கு இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அது தொடங்கிறதுக்கு பெண் விவசாயிகள் குழுவாகவே சேர்ந்து நீங்கள் அமைக்கலாம். அந்த மாதிரி ஒரு விவசாயிகள் குழுக்கள் வந்து இன்னமும் இருக்குது. பெண் விவசாயிகள் குழுக்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ மற்ற பெண்களும் இதுக்கு வந்து முன் வரலாம். அதுக்கு கிடைக்கிற ஆதரவு 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நிர்வாக உதவியாகவே கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சந்தை இணைப்பு, இது இல்லாமல் சேமிப்பு மற்றும் உங்களுக்கு ப்ராசஸிங் யூனிட் அமைக்கிறது பற்றியெல்லாம் வந்து அதுக்கான நிதி உதவிகள் வந்து வழங்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையோட ஆதரவு. இந்த வணிகத்துறை வந்து என்ன செய்கிறாங்க நமக்கு அப்படின்னா, முக்கியமாக பெண்கள் குழுக்களுக்கு அவங்க தயாரிக்கிற எண்ணெய் வித்து பொருட்களால் செய்யப்பட்ட மதிப்பு கூட்ட பொருள்களுக்கு என்ன இடத்த வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, உழவர் சந்தையிலேயே ஒரு ஸ்டால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே அணுகி உழவர் சந்தை விற்பனை மையங்களில் உங்களோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாகட்டும் இல்லை அந்த விதைகளாகட்டும் எதையுமே நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார்மர் மார்க்கெட் ஸ்டால்ஸு. இது வந்து வேளாண் கண்காட்சிகள் மூலமாக தமிழ்நாடு முழுக்கவும் கொண்டுட்டு போகலாம். அது இல்லாமல் அதர் மாநிலங்களுக்கும் நீங்கள் வந்து உங்களோட பொருள்களை வந்து வேளாண் கண்காட்சிகளை பயன்படுத்தி கொண்டுட்டு போயிட்டு விற்பனை செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட விற்பனை படுத்துதலோட திறனை வந்து அதிகரிச்சுக்கலாம். அது இல்லாமல் பேக்கேஜிங் மற்றும் பிராண்டிங் உதவியும் செஞ்சிட்ருக்காங்க. சரி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு விவசாயிகள் யார் அணுகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல வந்து நீங்கள் சென்னையில் வேளாண் மற்றும் செயலாக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆணையம், அதாவது அப்பிடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அப்பிடாக்கு வந்து நேராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு உங்களோட பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் என்னென்ன சந்தை வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக எண்ணெய் வித்து பயிர்களில் எப்படி ஏற்றுமதி செய்யலாங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் அங்கே சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் அங்கே வந்து நேராக பதிவு பண்ணிவிட்டு அந்த தகவல்களை நீங்கள் எப்போதுமே பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான கால வரம்புகள் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. அது இல்லாமல் வேளாண்மை துறை மூலமும் வேளாண்மை விற்பனை துறை மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நவீனமயமாக ஆயிடுச்சு. ஸோ வந்து வேளாண் அறிவியல் மையங்கள் அணுகி நீங்கள் வந்து உழவர் உதவி மையங்கள் அணுகி தெரிஞ்சுக்கலாம். அங்கே நீங்கள் உங்கள் உழவன் செயலியை வந்து தரவிறக்கம் செஞ்சுக்கிட்டு அந்த உழவன் செயலிலையும் நீங்கள் வந்து உங்கள் பேரை வச்சு பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எண்ணெய் வித்து பயிர் விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த உழவன் செயலியில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு அது மூலமாக எங்கெங்கே வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி குழுக்கள் அமைக்கிறதுக்கு, இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்களே ஆட்களை வந்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த அமைப்புகள் மூலம் விவசாயிகளுக்கு வந்து முதல்ல மானியம் கொடுக்கறது, 2வது பயிற்சி கொடுக்கறது, 3வது சரியான சந்தை தகவலை வந்து கொடுக்கறது, 4வது முக்கியமாக என்னென்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வந்து எப்படி தயாரித்து அதுக்கான சந்தை வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது தான். நான் சொன்ன உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்கு. அந்த செயல்பட்டுருக்கிற அந்த நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் ஒரு எண்ணெய் வித்து விவசாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் உறுப்பினராகவும் ஆகலாம். உங்கள் பொருளை வந்து அது மூலமாக விற்பனையும் செய்து கொள்ளலாம். நீங்கள் உறுப்பினராகிட்டு விற்பனை செய்யும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கிற லாபத்துலேயும் பங்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வியாபாரி மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் உங்கள் பொருளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நம்ம எள்ளு, நிலக்கடலை இது முக்கியமாக வந்து ரொம்ப தேவை இருக்குது. அப்போ நீங்கள் வந்து தேவையின் அடிப்படையில் போகும்போது நல்ல விலை உங்கள் உற்பத்திக்கு வந்து கிடைக்கும். ஸோ எண்ணெய் வித்து பயிர்களோட தேவை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறனால நீங்கள் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற நிறுவனங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நிறுவனங்களில் நீங்கள் அணுகுங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து
அருகாமையில் இருக்கோ, இல்லை நீங்கள் வந்து நார்மலாக இப்போ எல்லாமே வந்து இணையதளத்தின் மூலமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த நிறுவனங்களோட பெயர்களை மட்டும் சொல்கிறேன், எந்த ஊரில் இருக்குங்கிறதும் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லாவூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, விழுப்புரம். இங்கே முக்கியமாக எள்ளு, நிலக்கடலை இதை வந்து வாங்கிப்பாங்க. அண்ட் அது சம்பந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை தயாரிக்கிறாங்க. தூத்துக்குடி ட்ரெடிஷ்னல் கிராப் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், தூத்துக்குடி. அதுக்கு அடுத்தது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வெஜிடபிள் எஃபிசி, இது அரியலூரில் இருக்குது. போதி தர்மன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், இது செங்கல்பட்டு. கிரீன் செங்காய் கலெக்டிவ் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, செங்கல்பட்டு. அன்னூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சங்கமம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சிறுவாணி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், எல்லா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோட பெயரையும் ஊரையும். நல்லாவூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, விழுப்புரம். தூத்துக்குடி ட்ரெடிஷ்னல் கிராப் ப்ரொடியூசர் கம்பெனி, தூத்துக்குடி. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வெஜிடபிள் எஃபிசி, அரியலூர். போதி தர்மன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, செங்கல்பட்டு. கிரீன் செங்காய் கலெக்டிவ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, செங்கல்பட்டு. அன்னூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சங்கமம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சிறுவாணி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். இப்போ விவசாயிகள் இந்த எஃபிசி எப்படி அணுகலான்னா, இவங்களை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் வட்டார வேளாண்மை அலுவலகத்தை அணுகலாம், வேளாண் விற்பனைத்துறை அணுகலாம். அங்கே மாவட்ட உழவர் உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க, உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர். அந்த ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் நீங்கள் வந்து அதில் உறுப்பினராகவும் சேரலாம், இல்லை நீங்கள் வந்து சந்தைப்படுத்துகிற வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, கூட்டு சந்தைப்படுத்துதல் முதல்ல, அடுத்தது நல்ல விலை கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி வந்து நடக்கும், அதாவது செயலாக்க தொழில் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது ஏற்றுமதி வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அதில். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் விதை மதிப்பு கூட்டல் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், முக்கியமாக விவசாயிகள் மற்றும் பெண் குழுக்கள் வந்து மரச்செக்கு நிலக்கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய், நிலக்கடலை எண்ணெய், நிலக்கடலை உருண்டை, வெண்ணெய், பீனட் பட்டர், இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நீங்கள் தயாரித்து அதில் அதிக வருமானம் பெறலாம். இதுக்கான உதவி வந்து உங்களுக்கு பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் விவசாயத்தில் லாபம் பெறதுக்கு 3 முக்கியமான செயல்கள் தேவை. ஏன்னா நம்ம எப்பயும் வந்து விவசாயம் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதிக உற்பத்தி அதில் முதல்ல வர்றது. 2வது மதிப்பு கூட்டல். அதிக உற்பத்தியை நம்ம செஞ்சுருவோம், அதை வந்து உடனடியாக நம்மளால் சந்தைப்படுத்த முடியாட்டா அதுக்கடுத்து நம்ம மதிப்பு கூட்டலுக்கு போயிடணும். மதிப்பு கூட்டல் பொருள்களை இப்போ தயாரித்தோன்னா தான் நம்மளால் வந்து சந்தைப்படுத்துதல் மறுபடியும் நமக்கு தாமதப்படுத்தினாலும் அதனால் நமக்கு அதிக வருமானமும் பெற முடியும். தாமதமாக கொடுக்கறதுல வந்து உள்ள வருமான இழப்பையும் ஈடு செய்ய முடியும். அதுக்கு அடுத்தது சரியான சந்தைப்படுத்துதல். முக்கியமாக வந்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக சந்தைப்படுத்துறது, அரசு திட்டங்கள் மூலமாக வந்து சந்தைப்படுத்துறது, இதெல்லாத்தையும் வந்து நம்ம கவனிக்கணும். ஏன்னா நீர் பற்றாக்குறை இருந்தால் கூட எண்ணெய் விதை பயிர்கள் ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய பயிர்கள். அதனால் நீங்கள் தாராளமாக எண்ணெய் விதை பயிர்களை வந்து பயிர் செய்யலாம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம். அடுத்தது 3வது வந்து நீங்கள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மூலமாக சந்தைப்படுத்தலாம். இது மூலமாக விற்பனை செய்யும்போது உங்களுக்கு இடைத்தரகர்களோட தலையீடு குறையும், விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கும், நேரடி விலை கிடைக்கும், சந்தை நிலைத்தன்மை கிடைக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் போய் உங்கள் பொருளை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். இதனால் உங்களோட வருமானம் அதிகரித்து இந்தியாவோட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தன்னிறவும் பெற்று இதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்த்து ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். என்ன வள்ளி, இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. என்ன விவரங்களை கேட்டுவிட்டு பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க? இவங்களுடைய பேச்சு முழுக்கவே நமக்கான வாய்ப்புகளாகவே இருந்துச்சு. எத்தனை விற்பனை வாய்ப்புகளை பற்றி விரிவுபடுத்தினாங்க பாத்தியா? எண்ணெய் வித்து பயிர்களை எப்படி மதிப்பு கூட்டலாம், அதையெல்லாம் எப்படி விற்பனை செய்யலாம், இப்படி எல்லா விவரங்களும் நமக்கான சரியான பாதை இதுதான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அருமையாக சொன்னேன். குறிப்பாக நமக்கு உதவியாக இருக்கிற அரசு திட்டங்களை பற்றியும் எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
நல்ல வேளை, இந்த விவரங்களை தவற விடாம நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இங்கிட்ட அங்கிட்டும் என்ன தேடுற? நான் கொண்டு வந்தது, அட அதோ திண்ணையிலே வச்சுட்டேனா. என்ன கொண்டு வந்த வள்ளி? விருந்தாளிகளுக்காக கருப்பட்டி போட்டு அல்வா செஞ்சுருந்தேன். மச்சானுக்கு எடுத்துட்டு போகிறேன். உனக்கும் கொஞ்சம் கொடுத்தே ஆகணும்னு மனசு சொல்லுது. அப்ப அல்வா எனக்கும் கிடைக்குதா? கொண்டக்கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு, கொண்டக்கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு, என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு, என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள், கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள், எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர், பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு, கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். காய்கறி நாற்று நடவு செய்வதில் இயந்திரங்கள். காய்கறி உற்பத்தி செய்வதில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. இந்தியாவில் 175 வகைக்கு மேலான காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பெரும்பாலான காய்கறிகள் முதலில் நாற்று பண்ணையில் குழித்தட்டில் வளர்க்கப்பட்டு பின்பு நன்கு தயார் செய்யப்பட்ட விதைப்படுக்கையில் நாற்று நடவு செய்யப்படுகிறது. காய்கறி நாற்று நடவு செய்யும் முறையில் விவசாயிகள் 20 முதல் 30 நாட்களான நாற்றை பண்ணையிலிருந்து விதைப்படுக்கையில் நடவு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பொதுவாக காய்கறி நாற்றுகளை வளர்க்க 98, 104, 128, 200, 221 மற்றும் 288 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. காய்கறி நாற்று நடவு செய்வதில் இன்றளவிலும் ஆள் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்தியாவில் காய்கறி நாற்று நடவு செய்வதில் உள்ள தொழில்நுட்பங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். காய்கறி நாற்று நடும் கருவி பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி, மிளகாய், முட்டைகோஸ், காலிஃப்ளவர், கத்தரி போன்ற காய்கறிகளையும் சாமந்தி போன்ற மலர் பயிர்களையும் நடவு செய்வதற்கு காய்கறி நாற்று நடும் கருவி ஏற்றது. பெரும்பாலும் வேலையாட்கள் நடவு செய்யும் பொழுது கீழே குனிந்து நடவு செய்வதால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இக்கருவியை பயன்படுத்துவதன் மூலம் குனிய வேண்டிய அவசியமில்லை. கூம்பு வடிவ அமைப்பானது மண்ணை திறக்கும் பொழுது நாற்றானது குழல் வழியாக மண்ணில் நடவு செய்யப்படுகிறது. இந்த கருவியை பயன்படுத்தி நாளொன்றுக்கு 6000 நாற்றுகளை நடவு செய்யலாம். மேலும் இக்கருவி சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஏற்றதாகும். அரை தானியங்கி காய்கறி நாற்று நடும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3 வரிசை கொண்ட காய்கறி நாற்று நடும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டதாகும். ஆழ கட்டுப்பாட்டு சக்கரம் இருப்பதால் நாற்று நடவு செய்யும் போது நடவு ஆழத்தை தேவைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மேலும் இக்கருவியில் நிலச்சக்கரம் அமைப்பு இருப்பதால் சீரான இடைவெளியில் நாற்று நடவு செய்யப்படுகிறது. காய்கறி நாற்று நடும் இயந்திர அமைப்பில் நாற்றானது மேல் வட்டத்தட்டில் வேலையாட்கள் மூலம் தொடர்ந்து வைக்கப்படும். கீழ் வட்டத்தட்டின் குழாயுடன் இணையும் பொழுது நாற்றானது நிலத்தை அடையும். நாற்று நடவு செய்த பிறகு மண் மூடும் அமைப்பினால் நாற்று மண்ணால் மூடப்படுகிறது. இந்த இயந்திரத்தின் மூலம் தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு மணிக்கு 0.16 ஹெக்டர் வரை நடவு செய்யலாம். இவ்வகை நாற்று நடும் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் 75% மனித உழைப்பு சேமிக்கப்படுகிறது. மேலும் காய்கறி நாற்று நடும் இயந்திரம் லூதியானாவில் உள்ள பஞ்சாப் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது. காய்கறி நாற்று நடும் அமைப்பில் 500 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட வட்டில் 5 செங்குத்து கோப்பைகள் சீரான இடைவெளியில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு மணிக்கு 0.10 0.15 ஹெக்டர் வரை நடவு செய்யலாம்.
நடவு இயந்திரத்தின் வேகம் மணிக்கு 1 to 1.5 கிலோமீட்டர் ஆகும். இவ்வகை நாற்று நடும் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் 85% மனித உழைப்பு சேமிக்கப்படுகிறது. மேலும் இது தக்காளியில் 24%, கத்தரியில் 31%, மிளகாயில் 29% சாகுபடி செலவை குறைக்கிறது. அடுத்து டிராக்டரில் இயங்கும் படுக்கை அமைப்புடன் கூடிய காய்கறி நாற்று நடும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2 வரிசை கொண்ட படுக்கை அமைப்புடன் கூடிய காய்கறி நாற்று நடும் இயந்திரம் பெங்களூருவில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த இயந்திரத்தை இயக்குவது மிகவும் எளிதானது. தேவையான நாற்று இடைவெளியில் நாற்றுகள் வரிசையாக இவ்வியந்திரத்தின் மூலம் நடப்படுகின்றன. விரைவான மற்றும் சரியான நேரத்தில் இந்த இயந்திரத்தின் மூலம் நாற்று நடவு செய்யலாம். பயிர்களுக்கிடையிலான செயல்பாட்டிற்கு இது வசதியாக இருக்கும். இந்த இயந்திரத்தின் மூலம் தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு மணிக்கு 0.16 ஹெக்டேர் வரை நடவு செய்யலாம். 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் இந்த இயந்திரத்தை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகை நாற்று நடும் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் 90% மனித உழைப்பு சேமிக்கப்படுகிறது. எனவே உழவர்களே, இதுபோன்ற இயந்திரங்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகமேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகமேல். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.